நம்ம மும்பைல எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வந்து நம்ம நிறைய பிளேசஸ்லாம் விசிட் பண்ணோம். இப்போ வந்து பர்ச்சேசிங்காக வந்திருக்கோம். என்ன பர்ச்சேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் திங்ஸ் எல்லாம் வாங்க போறோம். எலக்ட்ரானிக் திங்ஸ் எல்லாம் வந்து சென்னையில ரிச் ஸ்ட்ரீட்ல, அப்புறம் பாரிஸ்ல இந்த மாதிரி இடத்துல எப்படி நம்ம ஹோல்சேலா வாங்குவோமோ, இந்த மாதிரி மும்பைல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராண்ட் ரோட்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அங்கதான் வந்துட்டு எல்லா எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸுமே வந்துட்டு லோ பட்ஜெட்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஹைல இருந்து லோ வரைக்கும் எல்லா பட்ஜெட்லயும் நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி முக்கியமா இங்க எலக்ட்ரானிக் திங்ஸ் வந்து வாங்கலாம். சிசிடிவி கேமராஸ், அப்புறம் லேப்டாப்ஸ், கேட்ஜெட்ஸ், போனு, நீங்க வீட்டுக்கு தேவையான எல்லா எலக்ட்ரிக் ஐட்டமும் பாத்தீங்கன்னா இங்க வாங்கலாம். ரெண்டு சைடுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோல்சேல் ஷாப் தான். ஸோ நீங்க எங்க வேணாலும் போயிட்டு தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ நாமளும் பர்ச்சேஸ் பண்ண போறோம், வாங்க போலாம். நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நாம் மும்பையில் நிறைய பிளேசஸை விசிட் பண்ணிட்டோம். டூரிசம் பிளேஸ் பார்த்துட்டோம், ப்ளஸ் பர்ச்சேசிங்கும் பார்த்துட்டோம். ஸோ நிறைய விஷயங்களை பார்த்தோம். அது இல்லாமல் பார்சியெல்லாம் பார்த்தோம். ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயமே இங்கே ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் கிராண்ட் ரோடு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் எலக்ட்ரானிக் திங்ஸோட எல்லா விஷயமுமே அங்கே கிடைக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் ரொம்ப சீப்பஸ்ட் காஸ்ட்டில் நம்ம வந்து அதை பை பண்ண முடியும். ஸோ நம்ம நார்மலாக தமிழ்நாட்டில் சென்னையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சென்னையில் வந்துட்டு பாரிஸ், ரிச் ஸ்ட்ரீட், அப்புறம் டி நகர், தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல தான் எலக்ட்ரிக் திங்ஸ் எல்லாமே நம்ம வாங்குவோம். கொஞ்சம் நமக்கு கம்மி பட்ஜெட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே தேடி போய் வாங்குவோம். ஆனால் அதெல்லாமே இங்கேருந்து தான் மேனுஃபேக்சர் ஆகியே போகுது. ஸோ அதனால இங்கே தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தை விடவே ரொம்பவே ரேட்டு கம்மி. ஒரு தடவை காசு போனால் போதுன்னு நம்ம மும்பைக்கு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான அவ்வளோ திங்ஸையும் நம்ம வந்துட்டு கம்மி பட்ஜெட்டில் வாங்கிட்டு போகலாம். ஸோ வாங்கிட்டு போயிட்டு நம்மளோட பிஸ்னஸை நம்ம டெவலப் பண்ணலாம். அதுலேயும் முக்கியமாக கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப், கேட்ஜெட்ஸ், சிசிடிவிங்கிறது குவாலிட்டி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நைட் விஷன் கேமரா, ஸோ அதுக்கான வயர்ஸு, அந்த பார்ட்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே லோ பட்ஜெட்டில் கிடைக்கும். மெயினாக நான் சொன்ன மாதிரி மேனுஃபேக்சர் இங்கேருந்து தான் போகுது. அதனால தான் இவ்வளோ கம்மி காஸ்ட்டுக்கு இங்கே வந்து நம்மளால எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண முடியுது. அதாவது A to Z நமக்கு என்ன தேவையோ அதோட மேனுஃபேக்சர் எல்லாமே வந்துட்டு மும்பையை மையமா வச்சுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மும்பையில இருந்து தான் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு, மற்ற ஸ்டேட்ஸுக்குமே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் இந்த இடத்துல நமக்கு எல்லாமே லோ பிரைஸ்ல கிடைக்குது. முக்கியமா பாத்தீங்கன்னா லைட்ஸ், ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ், நம்ம ஈவெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லைட்டு, ஸ்டுடியோஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய லைட்டு, தென் வீட்டுக்கு நம்ம டெக்கரேட் பண்றதுக்கான லைட்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். சென்னையில கிடைக்காத கலெக்ஷன்ஸ் கூட பாத்தீங்கன்னா மும்பையில இந்த கிராண்ட் ரோட்ல ரொம்பவே ஈஸியா கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அங்க இருந்து இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து சேர்க்கறதுன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம அங்கேயே வாங்கிக்கலாமே அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அதுவுமே கிடையாது. ஸோ அவங்களே நீங்க வாங்குற எல்லா திங்ஸையுமே ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி சூப்பரா பேக்கிங் எல்லாமே பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம எவ்வளோ லாங் இங்க இருந்து எடுத்துட்டு போனாலும் சரி, நம்ம சேஃப்டியா எதுவுமே ஸ்கிராச் ஆகாம அழகா எடுத்துட்டு போகலாம். ஸோ உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும், மும்பையில தான் ஷேர் மார்க்கெட் இருக்கு. அண்ட் கோல்ட் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட மும்பையில கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பெட்ரோல், டீசல் ரேட்டு, ட்ரெஸ்ஸஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மும்பையில தான் மையமா வச்சு எல்லா இடத்துக்குமே போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நமக்கு வந்துட்டு அங்க எல்லாமே கிடைக்குது. ஆனா இங்க வந்து கம்மி காஸ்ட்டுக்கு ஏன் எல்லாம் கிடைக்குதுன்னா இங்க மேனுஃபேக்சர் ஆகுறதுனால தான். இதை தவிர்த்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பேங்க்ஸோட ஹெட் ஆஃபீஸுமே பாத்தீங்கன்னா மும்பைல தான் இருக்கு. மும்பைல பாந்திரா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல தான் இருக்கு. ஸோ ஏர் இந்தியாவா இருக்கட்டும், LIC அண்ட் SBI, ஆக்சிஸ், ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவோட கேபிட்டல் டெல்லி. ஆனால் மும்பை தான் இருக்க வேண்டியது. மும்பை வந்து சைடில் போனதுனால நமக்கு ஸ்ட்ரைட்டா டெல்லி இருக்கிறதுனால தான் கேபிட்டலை டெல்லியா வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து எல்லாம் பாலிவுட் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் இங்கே தான் இருக்காங்க. ஸோ மும்பையில் தான் எல்லாமே நடக்குது. மும்பை பார்த்தீங்கன்னா சென்னையை விட பல மடங்கு பெரிய நகரம் அப்படின்னு சொல்லலாம். மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய இடமுமே வந்து மும்பை தான். சென்னையில என்னங்க டிராபிக், இங்க இருக்கு பாருங்க டிராபிக் பயங்கரமா இருக்கு. சோ மும்பையோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நாம நிறைய வீடியோஸ்ல நிறைய திங்ஸ் பார்த்தோம், நிறைய சைட் சீயிங் பார்த்தோம், நிறைய பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா இந்த கிராண்ட் ரோட்ல எலக்ட்ரிக் திங்ஸ் எல்லாமே ஹோல்சேலா கிடைக்குது. நீங்க மும்பை வந்தீங்க எலக்ட்ரிக் திங்ஸ் எல்லாமே வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கிராண்ட் ரோட்ல வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு. உண்மையிலே மற்ற இடத்த கம்பேர் பண்றதை விட இந்த இடத்துல கண்டிப்பா நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி லோ காஸ்ட்ல தான் இருக்கு. என்னோட வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு மைக்கு, கீபோர்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மொத்தமே சேர்ந்து ஒரு கம்மியான அமௌண்ட் தான் வந்துச்சு. நீங்களும் உங்க வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக் திங்ஸ் வந்து ஹோல்சேலா வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மும்பைல இந்த கிராண்ட் ரோட்ல இந்த பிளேஸ்க்கு வந்து வாங்கலாம்.